இந்த ராக்காயி அம்மன் அங்கிரஸ் ரிஷியோடைய மகள்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க வேட்டுவ குலத்தோட குலதெய்வம்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பழமுதிர்ச்சோலை, அதாவது அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலையும் தாண்டி நம்ம மேல போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவில். ரொம்ப அமைதியான கோவில். இந்த கோவிலுடைய விருட்சம் ஜோதி மரம், சந்தன மரம். அதோட வாசமே ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே ஒரு அந்த இடமே ரொம்ப பரவசமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த நூபுர கங்கை அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷத்துக்கு மேல பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீர்த்தம் அப்படியே முருகரோட பாதத்தை தொட்டு அழகரோட அடிகளை கழுவிட்டு அப்படியே கீழே போய் ஏரி வயல்கள்ல போய் சேருது. இந்த ஆற்று நீரோட ருசியும் இதுல விளையக்கூடிய தானியங்களுடைய ருசியும் பாத்தீங்கன்னா இத தேனாறு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த ராக்காயி அம்மன் கோவில்ல இருக்கிற மாதவி மண்டபத்துல உட்கார்ந்துதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார் அப்படின்னு ஒரு செவிவழி செய்தியும் இருக்கு. இது இந்த கோவில்ல ஒரு விசேஷம்.